ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மை ஹீரோ அகாடமியா விஜிலண்டிஸ். இந்த எபிசோடை நீங்கள் பார்க்குறீங்கன்னா மற்ற எபிசோடை பார்க்கணுன்னு எந்த விதமான அவசியமும் இல்லை. ஏன்னா இதுக்கும் அதுக்கும் அவளுக்கும் சம்மந்தம் இருக்காது, வெறுமா ஜாலியாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மை ஹீரோ அகாடமியானாலே சூப்பராக தான் இருக்கும். ஸோ இதுவும் வேற லெவலில் தான் இருக்க போகுது. இந்த ஸ்டோரி மை ஹீரோ அகாடமியா எப்படி ஆரம்பிச்சதோ அதே மாதிரி தான் இதுவும் ஆரம்பிக்கும். என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகும். சரி, நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல, மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா இது நம்மளோட தேர்ட் சேனலு. ஸோ லைக் போட்டால் தான் ரெக்கமெண்டே ஆகும். லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். இது எல்லாமே ஆரம்பிச்சதுக்கு காரணம் ஒரு பயோலிமிசன் குழந்தை. அது வந்து சீனால பிறந்திருக்கும், அதனால தான் இது ஆரம்பிச்சது. அப்படிதான் அந்த குழந்தைக்கு ஒரு வித்தியாசமான பவர் அவைக்கன் ஆச்சு. அது எல்லாருக்குமே கொறுக்குன்னு தெரியும். இதே மாதிரி இந்த உலகம் முழுக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவைக்கன் பண்ண ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 80% மேல குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பவர்ஸ் அவைக்கன் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு குழப்பமான உலகத்துல ஒரு புதுசா ஒரு தொழில் வந்தது. அதுதான் ஹீரோஸ். இதுலயும் அவங்களுக்குன்னு லைசன்ஸ் எல்லாம் இருக்கும். அவங்க வந்து மக்கள் எல்லாருக்குமே உதவியா பண்ணுவாங்க. இதுலயே இன்னொரு டைப் இருக்கு, அதுதான் இல்லீகலான ஹீரோஸ். அவங்க வழியா எப்படியாச்சும் மத்தவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு அவங்க வந்து போராட ஆரம்பிச்சாங்க. ஆனா இவங்கள நம்மளால ஹீரோஸ் சொல்ல முடியுமா? அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். இது எல்லாமே நம்ம இசுகோ மிடோரியா அந்த UAI ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏற்பட்ட சம்பவம் தான். இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க. அங்க ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் அது எல்லாரையுமே தாக்க ஆரம்பிக்குது. இதனால எல்லாருமே அங்க பயந்து ஓடுறாங்க. நல்ல வேலை, அதுக்குள்ள ஆல்மைட் வந்து ஒரே ஒரு பஞ்சில் இந்த வில்லனை தாக்கி ஒண்ணுமே இல்லாம அங்க பண்ணிடுறாரு. இதை பார்த்து எல்லாருக்குமே அவ்வளவு சந்தோஷம். ஆல்மைட்னா சும்மாவா, இருக்கிறதுலயே நம்பர் 1 ஹீரோனா அவரு தான். நான் இருக்கும் போது நீங்க கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்க போறாரு. இதையும் நம்ம ஹீரோ பார்த்துன்னு இருக்கான். இவனோட பேரு கொயிச்சி. நம்ம கொயிச்சிக்கு ஆல்மைட்னா அவ்வளவு பிடிக்கும். அப்புறம் தான் அவனுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வரும். அட டைம் ஆயிடுச்சு, நான் வேற ஜாபுக்கு போகணும். அப்படியே அவன் ஓடி போவானா, தெரியாதனமா வேற ஒருத்தங்களா இடிக்கிறான். அதுக்கு அவன் மணிப்பையும் கேட்கறான். இருந்தாலும் அந்த ஜூஸை கூட்டிட்டு, டேய் தம்பி, நான் வந்து இப்பதான் இதை வாங்கினேன், அதுக்குள்ள இப்படி நாஸ்தி ஆக்கிட்டியே, மரியாதையா முட்டி போட்டு மன்னிப்பு கேளு. ஐயா சாமி, என்ன மன்னிச்சிருங்க. அட இவனுக்கு மானம் சூடு சொன்ன எதுவுமே இல்லையா? வெக்கமே இல்லாம சொல்றத அப்படியே பண்றான். அப்படியே தாக்கலான்னு வந்தா கொயிச்சி அப்படியே நகர்ந்து போறான். அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது நம்ம கொயிச்சி கிட்டயும் ஒரு பவர் இருக்கு. அது வழியா அவனால ஸ்லைட் பண்ண முடியும். ஆனா அதுக்கும் சில பல கண்டிஷன் இருக்கு. 3 பாயிண்ட் வந்து கீழே டச் ஆகணும். ஒரு கையே 2 கால் டச்சிங்ல இருந்தா ஒண்டி தான் அப்படி அவனால போக முடியும். இது ரொம்ப ஃபாஸ்ட் நீங்க நினைக்கலாம், ஆனா அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் இல்ல. நார்மலான ஒரு பைசைக்கிள கம்பேர் பண்ணா ரொம்ப வேகமா போகும். ஆனா இதையும் மத்தவங்க கலாய்க்கிறாங்க. ஏன்னா இவன் போறது ஒரு கற்பாம்பூச்சி மாதிரி இருக்குமா, கற்பாம்பூச்சி போகுதுன்னு நிறைய பேர் கலாய்க்கிறாங்க. அதனால அப்படி அவன் ஓடி போகிறான். இந்த சைடு அங்க வேற ஒரு பொண்ணு காட்டுறாங்க. அதுவும் ஜாலியா குதிச்சு குதிச்சு அங்க பாட்டு பாடின இருக்குமா. அதை பார்த்து நம்ம ஆளு யோசிக்கிறான், இங்க வந்து நல்ல வேலை போலீஸ் இல்லைன்னா அவ்வளவுதான். இப்படி பண்றனால போலீஸ் வந்து இவளை பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவளையும் நிறைய பேர் அங்க பாராட்டுறாங்களா. இதனால அங்க இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா அவளுக்கு இருக்கிற பவரை வச்சு அங்கேயும் இங்கேயும் ஜம்ப் எல்லாம் பண்ண முடியுது. ஆனா இவங்கிட்ட இருக்கிற பவர் சும்மாதான், நம்ம கீழே தேய்ச்சின்னு போக முடியுது, அவ்வளவுதான். அதனால அதை நினைச்சு அவன் கஷ்டப்படுறான். அப்புறம் தான் கொயிச்சிக்கே ஞாபகம், அட எனக்கு ஒரு ஜாப் இருக்குல்ல, நான் மந்து போயிட்டேன். அதனால அப்படியே போறான். இந்த விஷயத்த அந்த பொண்ணும் பாக்குறா. இந்த சைடு அவன் போற வழியில தண்ணி இருக்குமா, அது அப்படியே தடுக்கி விட்டது. அங்க அவன் ரொம்பவும் கஷ்டப்படுறான். என்னோட லைஃப் இது வந்து சரியே இல்ல, அன்ஃபேரா இருக்கு. இதுக்கப்புறம் அவன் வேலைக்கு ரொம்ப லேட்டா போவானா. இதனால அவனோட காசை கொஞ்சம் கம்மியாக்கிறாங்க. இதனால அவன் கஷ்டப்படும் போதே அங்க மத்தவங்க வராங்க. அது வேற யாரும் இல்ல, அதே ஆளுங்க தான். அவங்க நம்ம கொயிச்சியை பார்த்தோன்னே அப்படியே பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சுறாங்க. அடே நீ பண்ண வேலையெல்லாம் நாங்க மறக்கல, எதுக்குன்னே தெரியாம பயங்கரமா கொயிச்சி அடிச்சுறாங்க. அங்க கொயிச்சிக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. உங்களுக்கு என்னதான் வேணும், எதுக்கு இவங்க இப்படி அடிக்கிறாங்க? சரி ஏதோ ஒண்ணு, அதை நான் வந்துட்டு என்னோட வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். ஏன்னா இது எனக்கான டைம். அங்க ஒரு சூட்டியும் போட்டு எல்லாருக்கும் உதவி பண்றான். போற வழியில தங்க பஸ்ஸை போட்டுருவாங்களா, பஸ்ஸை கொடுக்குறான். அங்க ட்ரெயின் எப்போ வரும்னு சொல்றான். இப்பயே போடுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த அவன் பண்றான். இது வந்து மத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அங்க எல்லாருமே இவனை பாராட்ட நம்ம கொயிச்சிக்கு அவ்வளவு சந்தோஷம். அதே மாதிரி அவன் ரொம்ப டயர்ட் ஆயிடுவானா, அவனுக்கு தண்ணி தாகமா இருக்கும். அதை பத்திலாம் யோசிச்சுக்கினே வருவானா. அங்க யாரோ ஒருத்தங்க தண்ணியை கொடுக்குறாங்க. ரொம்ப நன்றி, இதுக்காக தான் நான் காத்து நின்றேன். அட இரு, நீ வந்து யாரு? அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது அதே பொண்ணு தானே. ஆமா நீ தான் அவனா அந்த குப்பைகளை பொறுக்கி எல்லாத்தையும் கிளீனா வச்சுக்கிறது, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. உன்னோட பேரு கூட ஏதோ காக்ரோச் காய் தானே? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி நான் வந்து கிளம்புறேன். அட இரு, உன்னோட காஸ்டியூம் அதை பார்க்கும் போது இந்த ஆல்மைட் அவரோட காஸ்பிளே மாதிரி எனக்கு தெரியுது. ஆமா ஆமா, அவரோட ஸ்டாண்டர்ட் வழியா நான் மத்தவங்களுக்கு உதவி பண்றேன், அவ்வளவுதான். அதே மாதிரி என்னோட பேர் ஒன்னும் காக்ரோச் காயில, நான் மிஸ்டர் நைஸ் காய், உனக்கு புரியுதா? போகும்போதே ஒரு விஷயத்த அவன் சொல்லிட்டு தான் போறான். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த ஐடல் கேம் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் விளையாடும் போது போலீஸ் கிட்ட மாட்டிக்கினா அவ்வளவுதான், அது கஞ்சி காசிடுவாங்க பாத்துக்கோ. அங்க ஐடல் கேம்னு சொன்னோடனே அவ கத்த ஆரம்பிக்கிறா. உடனே பின்னாடி அங்க கை அவங்க மேல பார்த்தா உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்தது
வந்தது அப்படியே அவங்க பிடிச்சாங்க. ஏய் நீ தானே அது, உன்னை பார்த்துருக்கேன், நீ வந்து ரொம்ப பாப்புலரான அந்த ஐடல் பொண்ணு தானே, பரவாயில்ல உன்னோட முகத்தை போட்டோ எடுத்து நான் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். இப்படியே அவங்க தொல்லை பண்ணுவாங்களா? அவ வேணா வேணான்னு கத்துறா. அங்க குயிச்சி ஏதாச்சும் சொல்லலான்னு பார்த்தாலும் இவங்க வந்து கத்த ஆரம்பிச்சுறாங்க. அடே உனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல, நீ நடுவுல வந்து தேவையில்லாம அடி வாங்கிடாத. ஆமா எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல, சரி நான் வந்து போறேன். நான் திரும்ப வந்து பொண்ணு கத்துவாளா? இதனால அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் ஆகுது. ஏன்னா அவனோட ஹாபியை மத்தவங்க எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்றது. நான் பண்ணலனா வேற யாரு பண்ணுவா? ஏன்னா நான் தான் மிஸ்டர் நைஸ் காயே. அப்படியே அவன் தாக்க போறான். அங்க இருக்கிற மொட்டை அப்படியே பிடிச்சு தூக்கி போறான். ஏய் உன்னை என்ன நினைக்கிற நீ? அங்க திரும்பவும் அந்த பையன் வந்து தாக்க போறான். நல்ல வேலை குயிச்சி ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான். அட நான் வந்து பாக்கலப்பா உன்னை சரியா, இப்போதான் எனக்கு புரியுது. அதே கருப்பாம்பூச்சி மனுஷன் நீ தானே இது. அடி அந்த பொண்ணை இன்னமும் தொல்லை பண்றாங்களா? அவ பயங்கரமா கத்துறா. அப்படிதான் கத்து கத்து, அப்படி தெரியுமா கத்தணும்? ஆல்மைட் வாங்க காப்பாத்துங்க அப்படி நீ கத்தணும். இதையோ மேல யாரோ ஒருத்தங்க பாத்துன்னு இருக்காங்க. கீழே அப்படியே அவங்க தாக்க போவானா ஜஸ்ட் மிஸ்ல அங்க யாரோ ஒருத்தங்க குதிக்கிறாங்க. அங்க அவரும் குப்பலா இருக்குமா அதுல குதிச்சிடறாரு. ஆமா யார் இவன்? நீங்க இப்ப ஆல்மைட் எதிர்பார்த்தா அவரு ஒன்னும் இந்த டைம்ல வர மாட்டாரு. அதுக்கு பதிலா நான் வந்திருக்கேன். என்னோட லேண்டிங் அது வேணா சரியா இல்லாம இருக்கலாம், ஆனா நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் வந்து உண்மையிலேயே யாருன்னு. ஆனா அவளுக்கும் அந்த பையன் ஸ்டார்டிங்ல கண்டுக்கல. அப்படியே அவன் திரும்பினா உடனே ஒரு பஞ்ச் அடிக்க, இதனால அவன் எங்கேயோ போய் விழுறான். ஆமா ஐயோ நீ வந்து யாரியா? அது நான் தான் ஃபர்ஸ்ட் கேட்கணும். நீங்க நான் கேட்கிற கொஸ்டினுக்கு பதில சொல்லணும் ஃபர்ஸ்ட். என்னோட பேரு நக்கிள் டஸ்டர். உங்களை மாதிரி குப்பைகளை கிளீன் பண்றதுதான் என்னோட வேலையே. இன்னொத்தனையும் தாக்கி அவனோட நாக்க செக் பண்றான். நீ ஒன்னும் அவன் இல்ல. இதே மாதிரி அங்க ரெண்டு பேரையும் தாக்குறானா. இத பார்த்து நம்ம ஆளு பயந்து ஓடுறான். அடே தம்பி இரு. அட நான் ஒன்னும் அவங்க கூட சேர்ந்தவன் இல்ல. நீ வந்து ஒரு ப்ராமிஸ் எனக்கு பண்ணு, அதாவது நீ எனக்கு உதவியா இருக்கணும் நான் பண்ண போற வேலையில. நான் உன்னை ஒரு ஹீரோவா மாத்துறேன். அட எனக்கு அந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் ஒன்னும் வேணாம். நீ என்ன சொல்ற? நீ சொல்றது ஒரு பொய் தான். ஏன்னா எனக்கு வந்து தெரியும் உனக்கு ஒரு ஹீரோவா மாறணும். உன்னோட இன்ஸ்பிரேஷனே நம்ம ஆல்மைட் தானே. இப்படி ஒரு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோ இன்னமும் வேணாம் தான் சொல்றான். எதுக்காக இப்படி சொல்ற? ஏன்னா என் கிட்ட இருக்கிற அந்த கொருக்கு அது ரொம்ப வீக்கு, அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ என்ன யோசிக்கிற? நம்மளுக்கு பவர்ஃபுல்லான கொருக்கு இருக்கணும், அதே மாதிரி ப்ரோ லைசன்ஸ் அது இருந்தா ஒண்ணுதான் நம்மளால ஒரு ஹீரோவா இருக்க முடியுமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்ல. நம்மளுக்கு ஹீரோஸுக்கான ஸ்பிரிட் இருந்தாலே போதும். அது இருந்தாலே நம்மளால ஒரு ஹீரோவா இருக்க முடியும். இதுலயே நம்ம கொய்ச்சிக்கு தெரிஞ்சு போயிது என்னன்னா இவருக்கு அந்த ப்ரோ லைசன்ஸ் அது வந்து இல்ல. இப்படி இவங்க பேசும்போதே அங்க சைட்ல அந்த பொண்ணு அவங்க பிடிச்சாங்க. ஹீரோக்கு அவரு சொன்ன எல்லா விஷயமும் கேக்குமா? இதை யோசிச்சுட்டு அவன் பயங்கரமா தாக்கிறான். இதை ஒரு வாய்ப்பை வச்சு ஒரே பஞ்சில அந்த பையனை நாக் அவுட் பண்ணிடுறாரு. ரச்சை நான் தேடி வந்தவன் இவனும் இல்ல, மூணு பேருமே இல்ல. ஹேய் தம்பி நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன். இவங்க கிட்ட மாட்டிக்கினேன்னு பார்த்தா இப்போ அதை விடவும் ரொம்ப டேஞ்சரஸான ஆளு கிட்ட நான் மாட்டிக்கினேன். அதுக்கப்புறம் அவரு விடாம நம்ம கொய்ச்சியோட வீட்டுக்கு வந்துடுறாரு. அங்க கொய்ச்சியோட ஐடி கார்டெல்லாம் பாக்குறாரு. நம்ம கொய்ச்சியோட வாலட்டியாவும் ஒரு செக் பண்ணி பாக்குறாரு. அட நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க? அவர் அங்க ஒண்ணே நிக்காம ஃப்ரிட்ஜ்ல என்ன இருக்குன்னு செக் பண்றாரா? மேல டீ இருக்கு இல்ல பியர் இருக்கு. ஆமா உன் வயசு பசங்களுக்கு எதுக்குடா பியரு? நான் எடுத்துக்கிறேன். அட அட அது மத்தவங்க யாராச்சும் வந்தா அவங்களுக்காக நான் வாங்கி வச்சது. நான் எவ்வளவு சொல்லியும் அவர் வந்து கேட்கவே இல்ல. இந்த சைடு அவங்க வந்து போயின்னு இருப்பாங்களா, அவங்களுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அங்க முன்னாடி இன்னொருத்தனும் வரான். ஏய் பசங்களா பாக்குறதுக்கு ரொம்ப அடி வாங்கினமா தெரியுது, உங்களுக்கான மெடிசன் அது வந்து என் கிட்ட இருக்கு. இதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தையே சொல்றாரு. இந்த டவுன்ல ஒரு வித்தியாசமான ட்ரக் வந்து உள்ள போயின்னு இருக்கு. பேர் வந்து ட்ரிகரா. இன்ஜெக்ட் பண்ணா போதும் ஆர்டினரியான மக்களை ஈஸியாவே வில்லன்ஸா மாத்த முடியும். அதை வந்து எவனோ ஒருத்தன் சப்ளை பண்றான், அவனை நம்ம வந்து பிடிக்கணும். அதுக்காக தான் எல்லாரோட நாக்கியும் நான் வந்து செக் பண்ணேன். ஏன்னா அது ரொம்ப டார்க்கா இருந்தா அவங்க அதை யூஸ் பண்றாங்கன்னு ஆயிடும். ஓ அப்படியா, இப்பதான் எனக்கு புரியுது. நீங்க இதனால தான் எல்லாரோட நாக்கியும் புடிச்சு செக் பண்ணீங்களா? ஆமா இது ஒண்டி இல்ல, இப்பயே நம்ம தடுக்கலன்னா அவ்வளவுதான் எல்லா இடத்துலயும் அவங்க வந்துகினே இருப்பாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம போலீஸ் கிட்ட விட வேணாவா? நம்ம விடலாம், ஆனா எப்பயுமே ப்ரோ ஹீரோஸும் சரி போலீஸும் சரி பின்னாடி தான் இருப்பாங்க. சோ நம்ம தான் காப்பாத்தணும் எல்லாரையுமே. ஆனா அவரு எவ்வளவு சொல்லியும் கேட்கவே இல்ல. நெக்ஸ்ட் சீன்லயே அங்க தோட்ட ஆரம்பிக்கிறாரு. அங்க எவ்வளவோ அவன் தடுக்க பாக்குறான். பின்னாடியே அந்த பொண்ணு வரா. ஆமா என்ன திரும்பவும் நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன பண்ணிருக்கீங்க? அப்புறம் தான் அவன் விஷயத்தை சொல்றான். இவரு செக் பண்றன்னு பேர்ல எல்லாரையுமே தாக்க ஆரம்பிச்சிடறாரு. நாங்க வந்து அந்த ட்ரக் யூஸ் பண்ற ஆளுங்களை தேர்ந்து இருக்கோம், ஆனா இவரு பார்த்தா எல்லாரையுமே தாக்குறாரு. ஓ அப்படியா, சரி உன்னோட பேர் வந்து என்ன சொன்ன? நைஸ் காயா? இல்ல நீ கொய்ச்சினே கூப்பிட்டு போதும். நீங்க இப்படி தாக்குறதுக்கு பதில் குறிப்பிட்ட ஏரியா இல்ல நீங்க எந்த இடத்துல வில்லன்ஸ் அதிகமா வராங்களோ அங்க போகணும். நீங்க உங்களோட மூளை யூஸ் பண்ணுங்க, அது வழியாவே உங்களால கண்டுபிடிக்க முடியும். திரும்ப இன்னொருத்த வருவானா, அவனை அவரு தோத்தினே போறாரு. நல்ல வேலை நம்ம கொய்ச்சி தடுக்கிறான். நீங்க வந்து என்ன பண்றீங்க? அவரு வந்து ஒரு ஆர்டினரியான ஆபீஸ் ஒர்க்கர் தான், அவரு போய் தொல்லை பண்றீங்க. ஆனா அவரு கேட்கல. அப்படியே தட்டி விடும் போது அங்க டால்ஸா விழுதா. அப்புறம் தான் அவரு சொல்றாரு என்னோட வேலையே தான், நான் வந்து இதெல்லாம் விற்பேன்.
ஆனா அவரு கேட்காம அப்படியே தாக்க போறாரு. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம எரேசர் ஹெட் வந்து அப்படியே பிடிக்கிறாரு. ஆமா நீ என்ன பண்ண இருக்க. சோ இப்படி ஒரு தடுக்கத்தோட இங்கேயே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் இதுக்கு மேல நம்ம கொயிச்சி வந்து எப்படி எல்லாரையுமே தடுக்க போறான்னு. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. குரல் ஒரு மாதிரி இருக்கலாம், ஏன்னா கோல்டு பிடிச்சிருக்கு, அதனால மன்னிச்சுக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.